சும்மா டோரை தட்டி நிறுது நிம்மதியா போக விட மாட்டீங்களா? டேய் இதா தட்டாரா? டேய் எனக்கு வர கை எட்ட மாட்டேங்குது தாப்பால் திறக்க. டேய் ஃபைனல் மண்டியா ஏந்துடுறா. எவனும் தெரியல சும்மா டோரை தட்டி விட்டுனுக்குறான். டேய் மண்டியா டேய் ஏந்துடுறா. ஒன்று தூங்கினுற. டேய் அவன் தட்டில் டோரை வச்சுட்டு உள்ளே வந்துட்டு போகிறான்டா. டேய் மண்டியா டேய் ஏந்துடுறா. நீ இப்படி பண்ணால் வேலை ஆக மாட்டேன். உனக்கு வந்து கிச்சு கிச்சு மூட்டினாதான். ஏ கிச்சு 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 ஏந்திரு 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 ஏந்திரு. மண்டையா எவன் தெரியல டோரை வச்சு உள்ளே வந்துட்டு போனான். சீக்கிரம் போய் ஓப்பன் பண்ணி விடுப்போ. எனக்கு கை ஏற்ற மாட்டேங்குது. நல்லா வாய் பேசினா மட்டும் போதாடா, கொஞ்சமாச்சு வளர்ந்துருக்கணும்டா. தெரியலடா, நான் என்னன்னு போய் பார்க்குறேன். எவன் தெரியல கனகத்தில் வந்து தட்டினுறான். டேய் என்னடா அது நம்ம கண்டெய்னர் மாதிரி இருக்குது. டேய் சின்சான என்னடா ஃபோட்டோ போட்டு இருக்குது. டேய் என்னன்னு போய் பாடுறா அது. கண்டெய்னரா? தள்ளு மாமா நான் என்னன்னு போய் பார்க்குறேன். அடா டேய் ஃப்ராங்கில்ண்ணே ஆமாண்டா. டேய் எனக்கான கண்டெய்னர் நினைக்கிறேன். டேய் மாமா டேய் எனக்கு கண்டெய்னர் ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருக்கு. சரி என்ன இருக்குன்னு தெரியல. சரி நான் போயிட்டு ஸ்டிக்கி பாம் போட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டிக்கி பாம் போட்டுறேன் மாமா. மாமா அப்படியே வாங்க நம்ம அண்ணாண்ட போய் ஒழிஞ்சிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து சேஃபாக இருக்கும். சீக்கிரம் வந்துடு அந்த சைடில் போய்ட்டு நம்ம ஒழிஞ்சிப்போம். அது ஆக்சுவலி என்ன இருக்கும் போது எனக்கும் தெரியல. என்ன அதிசயமாக ஏதாவது ஒரு புது கிஃப்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் மாமா. போட்டு வெடிச்சு இன்னமாம்மா இதுக்கே நீ தாங்க மாட்டேன். இந்த வெடி சத்தத்துக்கே உன் காது போச்சா? இதில் நீ வர என்ன கலாயிரல. சரி சரி வாய் பேசுறது போதும். போய் என்ன இருக்குன்னு போய் பாடு போ சீக்கிரமா. ஆமாம்மா உள்ளே என்ன இருக்க போது எனக்கே ஒரே ஆர்வமா இருக்குது. சரி சீக்கிரமா போயிட்டு என்ன இருக்கு போய் பார்த்துடலாமாம்மா. மாமா என்ன இது? ஐயோ இவ்வளோ பணமா? டேய் மாமா டேய் என்னடா அது? டேய் இவ்வளோ பணமா இருக்குது. டேய் வேற மாதிரிடா. நான் இப்போ யார்கிட்ட போய் சொல்லுவேன்? டேய் மாமா டேய் டேய் அப்புறம் கண்டெய்னர் ஃபுல்லாக பணமாக கொட்டி கிடக்குது. டேய் வேற மாதிரிடா. டேய் இது நம்ம என்ன பண்ணுவோம்? காருக்குள்ளே மொத்தமாக எடுத்து வச்சுட்டு நம்ம எடுத்துகிட்டு போய் எங்கன்னா பதிக்க வச்சிடலாமாம்மா. அதான் கரெக்டாக மாட்டேன் சின்சான், இந்த விஷயத்தை யார்கிட்டுமே சொல்லிடாத. நம்ம என்ன பண்ணுவோம், பாதி பணத்தை கொஞ்சம் காரில் வச்சு பாதி வீட்டுள்ள வச்சிடலாம். மீதி பாதி எல்லாம் பண்ணுவோம் பேங்க்கில் போட்டுடலாம். ஃபர்ஸ்ட்டு இதை உள்ளே வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கார்லேயும் பாதி வச்சாச்சு. நம்ம இது எல்லாமே எடுத்துன்னு போய் சேஃபாக ஒரு இடத்துல போய் வச்சிடலாம். ஓகேவா? அதுக்கான ஒரு வழி எனக்கு தெரியும். எனக்கு ஒரு சீக்கிரட்டான ஒரு பிளேஸ் தெரியுமாம்மா. நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இடத்துக்கு போயிடுவோம். அந்த இடத்துல போனால் நமக்கு யாருக்குமே தெரியாது. அந்த இடத்துல நேக்கா இந்த பணத்தை எல்லாமே பதிக்க வச்சிடலாமாம்மா. டேய் மாமா சத்தம் போடாத, பொறுமையாக தெரிஞ்சு அந்த கண்ணாடி போட்ட மண்டையை நம்மளே தான் பார்த்துனுறான். என்னன்னு தெரில. சரி ஓகே மாமா அப்படியே பொறுமையாக யோசிச்சுடு. காரு காட்டு அடி வாங்கிடுச்சு. நம்ம முதல்ல அந்த காரை புதுசு நடந்த விஷயத்தை யார்கிட்டுமே சொல்லாத. ஓகேவா? அதெல்லாம் நான் என்கிட்ட சொல்ல மாட்டேன் மாமா. நான் பார்த்துட்டேன். என்கிட்ட சொல்ல மாட்டேன். என்னடா சொல்ல மாட்டேன் வரலன்னு. டேய் சின்சான மணி 9 மணி ஆயிடுச்சுடா. ஏந்துடுறா. கனவா மாமா? எனக்கு ரொம்ப கண்டெய்னர் நிறைய பணம் இருக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு மாமா. சொல்ல எப்படியே விளையாடிட்டு டைம் ஆயிடுச்சு. சீக்கிரமா ஏந்துரு போ. ஸ்கூல் டைம் ஆகுது போரு.